இந்த வீடியோ அவ்வளோக்கும் யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் பார்ப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன லாயலாக வந்து ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க அண்ட் என்னை வந்து பிடிச்சவங்க. ஸோ இவங்கெல்லாம் மட்டும்தான் வந்து இந்த வீடியோ வந்து பார்ப்பாங்க. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நான் எதுக்காக கிளவர் கிரியேட்டர் க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். 2 விஷயத்துக்காக நான் வந்து க்ரியேட் பண்ணேன். நம்பர் 1 மணி. மேபி நான் அந்த கோர்ஸை வந்து சேல் பண்ணுறதுனால எனக்கு வந்து மணி கிடைக்கிது. ஸோ அது ஒன்று. நம்பர் 2 என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் மணி. விச் மீன்ஸ் நான் வந்து 2021 to 2023. ஸோ இது வந்து டிசம்பர் டு டிசம்பர் நான் வந்து டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வந்து படிச்சுட்ருக்கேன். ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து பிடிக்கவே இல்லை. வீட்டில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டாங்க. ஸோ ஓகே, நானும் ஜாயின் பண்ணிட்டோமே, அதை முடிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து காலேஜ் வந்து போனேன். நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, ட்ராப் அவுட் பண்ணாமல் அப்படியே வந்து அதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, எல்லாம் முடிஞ்சு ஃபைன். அண்ட் நான் வந்து 2022 தான், ஐ மீன் அது டிசம்பர் டு டிசம்பர்னு நான் சொன்னேன்ல. 2022 வந்து 1 இயர் வந்து போயிடுச்சு. 23 வந்து பார்த்திங்கன்னா நான் பாட்டு ரெசல்யூஷன் மாதிரி எடுக்கிறேன். விச் மீன்ஸ் வந்து ஓகே, இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் இன்ஸ்டாகிராமில் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு முன்னாடி எதுக்காக அந்த ரெசல்யூஷன் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த கோர்ஸ் வந்து பிடிக்கல. ஸோ சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஸோ அதில் படித்தாலும் அதில் வந்து ஈஸியாக என்னென்னா, நான் வந்து டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்தாலும் ஸோ அந்த கிளாஸை வச்சே நான் வந்து எக்ஸாம் வந்து எழுதிடுவேன். ஸோ அந்தளவுக்கு அது ஈஸியானது தான். அண்டு அதுலேயே வந்து எழுதிடுவேன். ஸோ நான் வந்து இந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் வந்து அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணேன். நான் எக்ஸாம் எழுதுனது எல்லாமே வந்து காலேஜில் இருக்கப்போ காலேஜில் மட்டும்தான் வந்து படிப்பேன். அது நடத்துனாங்களோ ஸோ அதை பார்த்து மட்டும்தான் வந்து காலேஜில் வந்து லேர்ன் பண்ணேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கண்டென்ட் க்ரியேஷன் தான். நான் வந்து ரெகுலராக வந்து வீடியோஸ் டெய்லி வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். என்ன ஆனாலும் என்ன நிலமை வந்தாலும் எனக்கு வந்து ஒரு நாள் வந்து நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறேன், இல்லை 2 நாள் டூர் போகிறேன். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும், நான் முன்னாடியே வந்து ஸ்டாக் வந்து ஒரு 2-3 வீடியோ வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த டைம்லேயுமே நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எந்த இடத்துல நான் அந்த இது மிஸ் ஆகுதோ ஸோ அந்த டைமில் நான் வந்து அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணி அன்னைக்கு டேவான வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நான் வந்து இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 12th வந்து இவ்வளோ மார்க் வாங்குறேன் அப்படின்னு, 10th வந்து இவ்வளோ மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன். பட் பண்ணல. 12th இவ்வளோ மார்க் வாங்குறேன் அப்படின்னு சொன்னேன், அதுவும் பண்ணல. என் லைஃப்லேயே வந்து நான் எது வந்து சொல்லி அதை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து இந்த 100K ரீச், இன்ஸ்டாகிராமில் வந்து 100K ரீச் பண்ணுறது தான் நான் வந்து சொல்லி நான் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணி முடித்தேன். அண்ட் நான் ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருந்தேன். விச் மீன்ஸ் டெய்லி வந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, இது எல்லாத்தையுமே வந்து விட்டுருவோம். ஸோ இப்போ வந்து வேலைக்கு வருவோம். விச் மீன்ஸ் வந்து நான் வந்து கோர்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எப்போ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா Jan 5, 2024 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஐ திங்க் Jan 7 8. ஸோ அந்த டைமில் காலேஜ் வந்து ஃபினிஷ் பண்ண உடனே ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நான் வந்து வேலைக்கு வந்து போகிறேன். விச் மீன்ஸ் இன்டர்வியூ வந்து போகிறேன். ஸோ ஒரு ஹாஸ்பிட்டல், நான் வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் தான் வந்து படிச்சிருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து எங்கள் ஒர்க் என்னென்னா, கவர்மெண்ட்டில் தான் வந்து ஒர்க் இருக்கும். ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டரை பற்றி தெரியாதவங்க வந்து, ஸோ உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் அதை பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எங்களுக்கு வந்து ப்ரைவேட்டில் நாங்கள் வந்து சூப்பர்வைசர் மாதிரி தான். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்இன்ஃபெக்ஷன், இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க அட்மிட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்க டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னா அந்த ரூமை டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து பண்ணுறதுக்கு நாங்கள் தான் வந்து சூப்பர்வைசர். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ஹாஸ்பிட்டலை ஹைஜீனாக வச்சுக்கிறதுக்கு வந்து நாங்கள் தான் வந்து இன்சார்ஜ். ஸோ இன்சார்ஜ் அண்ட் சூப்பர்வைசர். ஸோ இந்த ஒர்க்கு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு இடத்துல இன்டர்வியூக்கு போகிறேன். ஸோ எனக்கு வந்து கொஸ்டின்ஸ்லாம் ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. நான் வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கு மட்டும் தான் ஆன்சர் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டீப்பாக வந்து இன்டெப்த்தாக வந்து கேட்டாங்க. ஸோ இந்த பேரசிட்டாலஜிலலாம் வந்து வரும். ஸோ கேட்டாங்க, நான் வந்து எனக்கு வந்து தெரில. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ண சொன்னாங்க. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு ஓகே யூ ஆர் செலக்டட், நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது சேலரி எக்ஸ்பெக்டேஷன் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்டாங்க. டு பி ஃப்ராங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 14 அப்படின்னு வந்து நான் எதிர்பார்த்தேன். அவங்க வந்து அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, வெளியே உட்காந்துருந்தேன்னா உள்ளே போனதுக்கப்புறம் 10 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ், மந்த்லி வந்து 10K சேல்ரி அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ நான் வந்து எதுவுமே சொல்லலை. நான் உள்ளே போனேன், என்னடா வந்தோடனே வேலை கிடச்சிச்சு அப்படின்னு தலையாடி நான் பாட்டுக்கு வெளியே வந்துட்டேன். ஆனால் வந்து எனக்கு வந்து பிடிக்கல. ஐ மீன் பிடிக்கல மீன்ஸ் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா?
ஸோ நான் வந்து டு பி ஃப்ரேங்க் வந்து நான் மந்த்லி வந்து ஒரு நாளைக்கு வந்து நான் 10 ஹவர் ஒர்க் பண்ணி மந்த்லி வந்து 10K ஏர்ன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஆல்ரெடி டு பி ஃப்ரேங்க் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் வந்து வீடியோ போட்டுட்ருக்கப்ப அப்போலாம் நான் வந்து ஒரு விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நான் வந்து ஒரு 80 to 90K ஃபாலோவர்ஸ் வந்து வச்சுருந்தேன். அந்த டைம்லேயே நான் வந்து அந்த அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நான் வந்து ரீச் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் இன்ஸ்டாகிராமில் அதுவும் கம்மி டைமில் பார்த்திங்கன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இப்போ அந்த வீடியோ 1 நிமிஷம் தான் இருக்குது, பட் ஆனால் அதுக்கு வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து தராங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயம். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ ஒரு ப்ரொமோஷன் போடுறோம் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க. அந்த ப்ரொமோஷன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 1 நிமிஷம் தான், பட் ஆனால் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னடா இது டு பி ஃப்ரேங்க் எங்கள் அம்மாவோட சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த வந்து ஒரு ரீல்லே நான் வந்து வாங்கிட்டேன். ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஸோ நான் அதை வந்து இங்கே வந்து என்ன சேல்ரி அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல விரும்பல. அண்ட் நம்மளை மாதிரி ஸோ நான் வந்து அந்த ஒர்க்கையுமே நான் வந்து எதுவுமே சொல்லலை. ஸோ மணியையும் நான் வந்து சொல்லலை. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு சில பேர்த்துக்கு வந்து என்ன தான் நீங்கள் காசு கொடுத்தாலும் வந்து அவங்க அந்த ஒர்க்கை வந்து விட மாட்டாங்க. இப்போ எங்கள் அம்மாவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டீச்சர் தான். அவங்க வேறு ஒர்க்கு அதிக சம்பளம் கிடைச்சாலுமே அவங்க வந்து போக மாட்டாங்க. அவங்க டீச்சர் ஃபீல்டில் தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் லைக் என்ன சொல்கிறது, பேஷனையும் தாண்டி வந்து பிடிச்சிருக்கும்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். நான் அதை எதுவுமே சொல்ல. நான் அந்த டைமில் நான் இருந்தப்போ எனக்கு பிடிக்கல, எனக்கு அந்த கோர்ஸ் வந்து பிடிக்கல. அண்ட் அப்போவே நான் வந்து மணி மேக் பண்ணேன். நான் வந்து அந்த ஒர்க்குக்கும் வந்து கால் பண்ணிட்டே இருந்தாங்க 2 நாள். நான் வந்து போவே இல்லை. அண்ட் எனக்கு ஒரு வேளை ஈஸியாக கிடச்சிச்சோ அப்படிங்கிறது ஒரு விஷயம். கிடச்சிருந்தாலும் நான் வந்து போயிருக்க மாட்டேன். பட் நான் காலேஜ் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சரி போனேன். அதுலேயும் வந்து செலக்ட் ஆகிட்டேன். ஆனால் பட் நான் போகல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதுக்காக தான் நான் வந்து கிளவர் கிரியேட்டர் வந்து க்ரியேட் பண்ணேன். விச் மீன்ஸ் இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கப்போ இதை நான் இன்னமும் வந்து கண்டென்ட் க்ரியேஷனை வந்து சைடு ஹஸ்லாக தான் வச்சுருக்கேன். சைடு ஹஸ்லாக வச்சுக்கிட்டே நான் வந்து அவ்வளோ மணி மேக் பண்ண முடியுது அப்படின்னா, இதை வந்து ஒரு ஃபுல் டைமாக வந்து பண்ணால் கண்டிப்பாக வந்து அதிகமாக மேக் பண்ணலாம். நான் இன்னும் ஃபுல் டைமாக வந்து கொண்டு வரல. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கண்டென்ட் க்ரியேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணால் வீக்லி ஒரு 2 to 3 வீடியோஸ் போட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவனால் மணி மேக் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கன்சிஸ்டன்சி. இப்போ டெய்லி வீடியோ போடுறதும் ஓகே தான். அது இல்லாமல் வீக்லி 3 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறது ஓகே தான். அது இல்லாமல் வீக்லி 1 வீடியோ போஸ்ட் பண்ணுறது ஓகே தான். ஸோ பட் ஆனால் வந்து அவன் வந்து ரெகுலராக வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பேஷனாக இருக்கணும். விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னி எப்படின்னா, இப்போ 0ல் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, பொறுமையாக தான் அப்படியே வந்து மேலே ஏறிக்கிட்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா இந்த பிரதீப் ரங்கநாதன் சொல்லுவார்ல, தம்பி மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், அதுக்கப்புறம் எல்லாமே ஈஸியாக தான் இருக்குன்னு. அப்படின்னு நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஏறுற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளவர் கிரியேட்டர் வந்து க்ரியேட் பண்ணேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுக்காக அப்படின்னா, இப்போ எதுக்கு நீங்கள் எனக்கு பே பண்ணணும், நானே வந்து லேர்ன் பண்ணுறதுனால நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் எதுக்கு எனக்கு பே பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து 2 இயராக வந்து கண்டென்ட் க்ரியேஷன் பண்ணி இந்த மாதிரி லைக் எப்படி வீடியோஸ் போட்டால் இது பண்ணும் அப்படிங்கிறது வந்து 2 இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து சீக்கிரமாகவே வந்து அந்த கோலை வந்து அட்டைன் பண்ணிடலாம். நான் வந்து 100K ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் 1 மந்த் 19 டேஸ் ஆச்சு. அண்டு இப்போ நான் புதுசாக ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணால் சீக்கிரமாக வந்து 100K வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சொல்கிறேன். அண்ட் நான் பண்ண மிஸ்டேக்ஸ், ஸோ நான் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத வச்சு நான் இந்த கோர்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்களோட கண்டென்ட் க்ரியேஷன் ஜேர்னியில் 2 to 3 இயராச்சு வந்து சேவ் பண்ணுவீங்க. விச் மீன்ஸ் இந்த கோர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது மூலிமா. எதுக்காக அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கதை நீங்கள் எனக்கு பே பண்ணுறது மூலிமா அந்த 2 to 3 இயரை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே வந்து அட்டைன் பண்ணிடுவீங்க. இப்போ லெட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10th லெவலில் இருக்கேன், நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் சீக்கிரமாக 10th லெவல் வரதுக்காக எனக்கு வந்து அந்த மணியை வந்து பே பண்ணுறீங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, நான் உங்களுக்கு வந்து 24/7 வந்து அப்போ 24/7 அப்படின்னு சொல்கிறேன். பட் ஆனால்
நான் வந்து எப்போதுமே வந்து வாட்ஸ்அப் நான் வந்து ப்ரைவேட்டுக்கு வந்து தனியாக ஒரு வாட்ஸ்அப் இருக்குது, இந்த கிளவர் கிரியேட்டர் பிஸ்னஸ்க்கு வந்து தனியாக வாட்ஸ்அப் இருக்குது. நான் வந்து எதுலேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆனே வந்து பண்ணி வச்சுருக்க மாட்டேன். மீன்ஸ் இன்ஸ்டாகிராம்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் மட்டும் ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து எனக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நான் வந்து உடனே வந்து நான் பார்த்துட்டுனா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் நான் டெய்லியும் வந்து உங்களை வந்து ட்ராக் பண்ணுவேன். நான் உங்கள்கிட்ட நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் டெய்லி நான் உங்களை வந்து ட்ராக் பண்ணுவேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அது மூலயமா நீங்கள் வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணாலும் அதுக்கு நான் வந்து ரிசல்ட்ஸ் கொடுப்பேன். இல்லை எனக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் டவுட்டாக இருந்துச்சுன்னா, பிரவீன் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ மீன் இப்போ வந்து அப்டேட் நம்ம வந்து ஒரே இடத்துல இருக்க போகிறதில்ல, நம்ம வந்து இன்ஸ்டாகிராமும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி புதுசான விஷயத்தை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல நான் அதை என்னோடய பேஜ்லேயே வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட சொல்கிறதுனால சொல்லுவேன். அண்ட் இப்போ நேற்றுக்கு தான் ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு கோர்ஸ் வந்து அந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ். அவர்கிட்ட தான் நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு என்ன ப்ரோ லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டேன். ஸோ அவர் வந்து நல்லா தான் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் இன்னும் வந்து அந்த 100 டேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணல. விச் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கோர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கன்சிஸ்டன்சியாக இருக்கவங்க மட்டும் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன். அண்ட் மறுபடியும் சொல்கிறேன், கன்சிஸ்டன்சியாக இருக்கவங்க மட்டும் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் 100 டேஸ்க்கு 100 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்க. நீங்கள் 100 டேஸ்க்கு 100 வீடியோ போஸ்ட் பண்ணி ஒரு 10K ஃபாலோவர்ஸ் கூட நீங்கள் வரலன்னா நான் அவங்களோட மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் இதை லேர்ன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போவே வந்து கண்டென்ட் மேக் பண்ணிட்டே வந்தாங்கன்னா அவங்க காலேஜ் வரதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இல்லை காலேஜ் முடிக்கிறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு செர்டைன் மணி வந்து மேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் கண்டென்ட் க்ரியேஷனில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், அதர்வைஸ் ஜாயின் பண்ணாதீங்க. அண்ட் உங்களோட கண்டென்ட்டை ரெவன்யூவாக மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்து வைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பீஸ்.